அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி 1 வீக் மேலே ஆகுது. ஸோ டெய்லி போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன். பட் ஒர்க் இப்படி அப்படி இருக்கிறதுனால ஸ்கிப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. மினி vlog ஆஸ் யூஷுவல் டெய்லி போஸ்ட் ஆகிடும். ஸோ லாங் வீடியோ மட்டும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே எக்ஸாம்ன்றதுனால ஸோ படிக்கிற ஒர்க்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒர்க்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா மம்மி பாதி ஒர்க்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இஃப்தாருக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ மெதுவடை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மினி vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். லைக் அவுட்புட் மட்டும் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ டீட்டெயில் ரெசிபிஸ் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்து வச்சிருந்தேன். பட் வந்து எடிட் பண்ண முடியல. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இதில் வந்து நீங்கள் மைதா மாவுலேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருந்தேன். ஒரு 2 கப் வந்து கோதுமை மாவில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ட்ராப் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நல்லா சோக் பண்ண வச்சா போதும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகும். 2 பெரிய பொட்டேட்டோ குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வந்து வச்சுருந்தேன். இந்த 2 பொட்டேட்டோவையுமே வந்து நான் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கிரேட் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணுறதோட. ஏன்னா மேஷ் பண்ணோம்னா ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கிரேட் பண்ணி வச்சோம்னா ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக வரும். ஒரு பவுலில் கிரேட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு இதை சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்கானோ சீசனிங் பவுடர் வந்து சேர்த்துருந்தேன். ஆர்கானோ சீசனிங் பவுடர் இல்லைனா கூட மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. லைக் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தென் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு பிரேக் எடுத்துகிட்டு அகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா மாவு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா சூக்காக இருந்துச்சு. இதை நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். நைஃப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கையில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு ரோல் பண்ணிவிட்டு இந்த நடுவில் வந்து ஃபில்லிங் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அது கம் மாதிரி பேஸ்ட் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு பவுல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கம் மாதிரி சேர்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். 2 சைட்லையுமே ஓப்பன் மாதிரி இருக்கும். ஸோ ஓப்பன் ஆகிறதுனால லீக் ஆகும் அப்படின்னா இல்லை, லீக் ஆகாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ லைக் அந்த க்ளோஸ் பண்ணி வேணும்னா க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு செகண்ட் ஷிஃப்ட் கொஞ்சம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு மட்டும் டீப் ஃப்ரை பண்ணியிருந்தேன். 2 கம்பேர் பண்ணும்போது டீப் ஃப்ரை டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது லைட்டாக குக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டீப் ஃப்ரையில் கம்ப்ளீட்டாக வந்து குக் ஆகிருந்துச்சு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இஃப்தார்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து ஃப்ரை பண்ணதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் காலேஜ்லேருந்து வந்ததும் ஃப்ரூட் ஷாப் தான் போயிருந்தோம். ஸோ நானும் மம்மி 2 பேரும் வந்திருந்தோம். இங்கே வந்து கிர்னி பழம், அப்புறம் போமோகிரானட், ஆப்பிள், பனானா, அப்புறம் கிரேப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். வீட்டுக்கு வந்ததும் தொழுதுட்டு இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறமா அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சானா அப்படியே டைம் இழுத்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோமா. ஸோ இது எப்படியோ வந்து ஒரு 4 டேஸில் இல்லை 3 டேஸில் வந்து காலி ஆகிடும். நோன்பு இல்லாமல் நார்மல் டைமில் வாங்கி வச்சுருந்தோம்னா 2 வீக்ஸ் கூட அந்த வீட்டில் அவ்வளோ ஃப்ரூட்ஸும் வந்து இருக்கும். இந்த டைம் ரொம்ப லெஷரான டைம்ஸில் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படியோ ஈவினிங் இஃப்தார் செய்யும் போது ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சுருவோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து சாலட் தான் செஞ்சுருவோம். சாலட் செய்யும் போது எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து டுகெதராக ஒன்றா ஆகிடும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் சாலட் செய்கிறதுக்கு. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து கேபேஜ் வச்சுட்டு மஞ்சூரியன் செஞ்சுருந்தேன். இந்த கேபேஜுமே பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வந்து ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. ஏன்னா சஹர் மட்டும் தான் 1 டைம் மட்டும் தான் சமைக்கிறோம். அதனால் இந்த கேபேஜ் வச்சு எதுவுமே செய்ய முடியல. ஸோ இன்றைக்காவது ஏதாவது செஞ்சிடணும்னு சொல்லிட்டு கேபேஜ் மஞ்சூரியன் தான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபியை வந்து இன்றைக்கி வர மினி vlogல ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட கேபேஜ் மஞ்சூரியன் செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன் சாலட் வந்து செஞ்சுருந்தேன். சிக்கன் சாலட் செய்கிறது பிளானிங்கே இல்லை. ஸோ மம்மி மைனஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா. ஸோ ஓகே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் பஜ்ஜி வந்து மம்மி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பஜ்ஜியெல்லாம் செய்கிறதுக்கு வராது. பஜ்ஜி மட்டும் இல்லை, இந்த வடை, அப்புறம் போண்டா, பருப்பு வடை இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு அந்தளவுக்கு வராது. ஸோ இந்த ஒர்க் வந்து மம்மி பார்த்துப்பாங்க. அப்புறம் ஜூஸஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இன்றைக்கி ஃபைனலாக வந்து இஃப்தாருக்கும் எல்லாமே ரெடி. தட்ஸ் இட். 2 டேஸ் ஈவினிங் ரூட்டீன் ஒரு சூதிங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.